எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா தரணிக்குளம் புதிய நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 14 ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இலங்கை முழுவதும் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக விற்பனைக்காக போட்டு கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக நான் தந்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஆகவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். எங்கள் நிலம்னு சொல்லி என்னுடைய டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் நிலம் என்னுடைய ஃபேஸ்புக்கும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சரியாக எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சங்குளம் சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த ஈச்சங்குளம் சந்தியில் இருந்து கருவேப்பங்குளம் போகின்ற இந்த பிரதான வீதியினூடாக ஒரு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மாடி வீடு ஒன்று வரும். நீங்கள் பார்த்து கொண்டு போங்க. சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் ஒரு மாடி வீடு ஒன்று வரும். நீங்கள் போய் கொண்டிருக்கும்போது பார்த்தா தெரியும். இந்த வீட்டுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரவல் பாதை ஒன்று போகுது. அதாவது இந்த கிரவல் பாதையால் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்துடும். இங்கால அந்த காணிக்கு போகும் வரைக்கும் ஆனால் பாதையினுடைய அமைப்பு கிரவல் விதியாகத்தான் இருக்குது. ஆனால் பாதை நல்ல அகல பாதைகளாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரணிக்குளம் சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். இதான் காணி. அதாவது தோட்டத்திற்கு உகந்த ஒரு தரையமைப்பை கொண்ட ஒரு செம்மண் தரையமைப்பை கொண்ட காணியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடாக இருக்குது. 3 பக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளும் ஆக்களுடைய காணிகளும் அமைஞ்சிருக்குது. இந்த காணியிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குளங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. அதனால் தண்ணிக்கு எந்த வித ஒரு பஞ்சமும் இருக்காது, பற்றாக்குறையும் இருக்காது. நல்ல தண்ணி வளத்தை கொண்ட காணியாகத்தான் காணப்படுகிறது. தோட்டத்திற்கு உகந்த ஒரு காணியாகத்தான் இருக்குது. அதாவது மாடு ஆடு வளர்ப்பு பன்றி வளர்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு காணி அமைப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். தொங்கலில் தெரியறதுக்குள்ளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுப்பகுதி, ஒரு பக்கம் காடாக இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய காணிகளும் வீடுகளும் தான் அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 14 ஏக்கர் இருக்குது. இந்த 14 ஏக்கர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஏக்கரில் தான் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. மிச்சம் 10 ஏக்கர் அப்படியே சும்மா தான் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்னும் தென்னை மரங்கள் நிறைய வைக்கணும்னா வச்சுக்கொள்ளலாம். அந்த 12 ஏக்கர்லேயும் நீங்கள் தென்னை மரங்கள் வச்சுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது தோட்டங்கள் செய்யறாலும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 தென்னை மரங்கள் இருக்குது. எல்லாமே 3 வருஷ கண்டுகளாக அமைஞ்சிருக்குது. மொத்தம் 14 ஏக்கரில் ஒரு 4 ஏக்கரில் ஃபுல்லாகவே ஒரு 300 தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 10 ஏக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளு போட்டிருக்குறாங்க. நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த காணியை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நீங்கள் தேவைன்னா அந்த 10 ஏக்கர்லேயும் இன்னும் நிறைய தென்னை மரங்களை வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. காணியினுடைய தரை அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய நல்ல செம்மண் தரையாக தான் இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்து மண்ணை போல் நீங்கள் கூடுதலாக எல்லா பயிர்களும் பயிரிடக்கூடிய மாதிரி கச்சானெல்லாம் நல்லபடியாக வரக்கூடிய மாதிரியான ஒரு தரை அமைப்பை கொண்டு தான் இருக்குது. தென்னை மரங்கள் வைக்கலாம், பாக்கு மரங்கள் வைக்கலாம், கத்தரி, வெண்டி, மிளகாய், இந்த மாதிரி நீங்கள் பூசணி, இந்த மாதிரி தோட்டங்களும் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சாஃப்டான நல்ல ஒரு சிகப்பு தர மண்ணாக தான் காணப்படுகிறது.
வவுனியா டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சங்குளம் சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவப்பங்குளம் சந்தியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரமும், தரணிக்குளம் சந்தியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. காணி வந்து டவுன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்து 14 ஏக்கர் 15 ஏக்கர்னு சொல்லி காணியில் இருக்கிறது கஷ்டம் தானே. இது டவுன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. பண்ணைக்கு உகந்த காணியாக தான் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வந்து இதில் நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன். நீங்கள் வந்து அவங்களுடைய வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கர் வந்து 13 லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர். நான் வந்து இதில் 2 தொலைபேசி இலக்கங்களை தாரன். ஒன்று வந்து ஃப்ரான்ஸ் நம்பர் 33 76 88 56 662. இது வந்து ஃப்ரான்ஸ் நம்பர். உரிமையாளர் வந்து ஃப்ரான்ஸ்லான் இருக்கிறார். நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கதைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலையும் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. உரிமையாளருடைய தம்பி இங்கே இருக்கிறார். அவருடைய நம்பரையும் தாரன் 077 62 58 769. நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பரை உங்களுக்கு தாரன். நீங்கள் வந்து அவர்களோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. அவங்க வந்து 1 ஏக்கர் 13 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே கொண்டு நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள், வயல்கள், தோட்டங்கள், வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நீங்களாகவே வந்து சுயமாக வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொமிஷன் காசு வந்து மிஞ்சும். சரிதானே? ஆகவே விளம்பர சேவை அப்படி என்று இதில் என்னுடைய நம்பரை தரேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளை வந்து விளம்பரம் செய்து கொள்ளலாம். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இலங்கை முழுவதும் தொடர்ச்சியாக காணிகள் நிறைய காணிகள் வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை நேரடியாகவே தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்பிக்கைக்குரிய ஒரு சேனலாக எங்கள் நிலம் சேனல் இருக்குது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் டிக்டாக் இருக்குது எங்கள் நிலம்னு சொல்லி, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்து பார்ப்பதற்கு தவறுனா ஏதாவது ஒன்றில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.